ஒர்க் அவுட் பண்ணா என்ன இப்படி கேட்டீங்க, ஒர்க் அவுட் பண்ணா உடல் வலிமையாகலாம். எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் ஜிம்முக்கு வந்தா மைண்ட் ஃப்ரெஷ் ஆயிடும். என்ன ப்ரோ இப்படி கேக்குறீங்க பட்டுன்னு? ஸோ இந்த ஒர்க் அவுட் பண்ணா மன வலிமை பலனை அப்படிங்காக நீங்க ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. ஆமா ப்ரோ. இன்னொரு பலத்தை குறித்து உங்களுக்கு தெரியுமா? பைபிள் படிச்சிருக்கீங்களா நீங்க? படிச்சிருக்கீங்க. பைபிள்ல ஒரு பலத்தை குறித்து ஒரு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க அதை ஃபர்ஸ்ட் நீங்க கேளுங்க. இந்த பலத்தை குறித்து நான் சொல்றேன். அப்போஸ்தலர் 1:8 ஒரு வசனம் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து சொல்லிட்டு வசனம் சொல்லுங்க. அந்த பலத்தை குறித்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அபிஷேகத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த அபிஷேகத்தை நீங்க பெற்றிருக்கிறீங்களா? பெற்றுக்கொள்ளல. ஆனா வேதத்தை வாசிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, ஆனா அபிஷேகம் இருக்குதுன்னு தெரியல. அந்த அபிஷேகம் இன்னும் பெற்றுக்கொள்ளல. இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஆமாங்க, கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவ ஜனமே, இன்னைக்கு சில பேருக்கு கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க, வேதத்தை வாசிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, ஆனா பரிசுத்த ஆவியானவர் பற்றி தெரியல, அந்த அபிஷேகத்தை குறித்து தெரியல. ஆனா ஆவியானவர், ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இறங்கும் போது அது ஒரு தேவ பலனா இருக்கிறது. இன்னைக்கு நீங்க எல்லாரும் அந்த பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளும் போதுதான் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பலத்தை கொடுப்பார். இந்த பலத்துட அந்த பலன் வேற மகிமையா. இப்ப புரியுதுங்களா ப்ரோ?